என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? மன்னிக்கணும், உங்க தூக்கத்தை நாங்க கலைச்சிட்டோம். உங்களை பத்தி தான் ஊர் முழுக்க பேச்சு. உங்களுக்காக பால் பாயசம் கொண்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. இத முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும், இல்ல காலையிலே கொண்டு வந்திருக்கணும். இப்படி நடுராத்திரி எழுப்பியா பாயசம் கொடுப்பீங்க? ரம்யா, எப்படியா பேசுவ? அமைதியா இரு. அந்த பொண்ணு பேசினதுல தப்பில்லம்மா. நேரம் கெட்ட நேரத்துல கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஆசையா பால் பாயசம் செஞ்சோம், அதான் நேரம் போனதே தெரியல. பரவாயில்ல, தப்ப எதுவும் இல்லை. கொடுங்க, சாப்பிடுறோம். சரிங்கம்மா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. இந்தாம்மா. ம். இந்தாங்க. தேங்க்ஸ். வாசமே சூப்பரா இருக்கு. பால் பாயாசம் கர்ப்பமா இருக்கிறவங்க குடிக்கலாமா? கர்ப்பமா இருக்கியாமா? இல்ல, ஆமா ஆமா, நான் தான் கர்ப்பமா இருக்கேன். ஆமா, அப்படின்னா 2 டம்ளர் குடிக்கணுமா? ரம்யா, இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ். பாயாசத்துல மாத்திரையை போட்டு கலந்து கொடுத்துடலாம். என்ன சொல்ற? சூப்பர் அண்ணி, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி. ஊரே சேர்ந்து நமக்கு உதவி செய்யறாங்க. சேது, பால் பாயசம் சூப்பரா இருக்குமே. ஐயோ, பாயசமா குடிக்க வந்தோம், கொலை பண்ண வந்திருக்கோயா. பேசாம இரியா. முட்டாளுங்களா, சத்தம் போடாதீங்கடா. ஐயோ ஐயோ, அடேங்கப்பா, என்ன தெரியல, திடீர்னு வயிறு வலிக்குதே. யோ, என்னையா, என்னாச்சு? வயிறு வலிக்குதுப்பா, வலி தாங்க முடியல. ஐயோ, வயிறு வலிக்குது, யோ, தாங்க முடியலப்பா. ஏமாத்தி பால் பாயசம் குடிச்சேன்ல, அதான். யோ, தாங்கிக்க, டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். யோ, நீ என்ன டென்ஷன் பண்ணாதியா? என்னால முடியலன்னு சொல்றல, ஏதாவது பண்ணியா? என்னத்த பண்றது இப்போ? நாங்க என்ன டாக்டரா? பேசாம போய் படுங்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன பிரதர் யோசிக்கிற? சீக்கிரம் சொல்லுங்க பிரதர், வலி உயிர் போகுதுல்ல. யோ, இதுவும் நல்லதுக்குதாயா. உன் ஒய்ஃப் அமராவதியை கூப்பிட்டு சிவாவை அனுப்பி வயிற்று வலிக்கு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லு. சிவா வெளியில வந்ததும் அவனை ஃபாலோ பண்ணி போய் அவன் கதையை முடிச்சிடலாம். யோ, லூசு மாதிரி பேசாத. நான் இங்க வந்ததே என் பொண்டாட்டிக்கு தெரியாதே. சேது சொல்றதுதான் சரி. பக்கா சான்ஸ் இது, இதை மிஸ் பண்ண வேணாம். இங்க பாரியா, உனக்காக தான் வந்த, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிரு. இங்க பாரு, உனக்கா போய் சொல்ல தெரியாது. ஐயோ, போய் சொல்லணுமா? தப்பில்லாது. யோ, அம்பலத்து சொத்துக்கு ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? பட்டனு கூப்பிடியா, அவனை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கூப்பிடியா? யோ, அதான் நம்மள வெளியே தள்ளி கேட்ட பூட்டாங்கல்ல, எப்படியா போய் உள்ள கூப்பிடுறத? ஏங்க, அதான் மொபைல் இருக்குல்ல, கால் பண்ணுங்க. ஆமால. சாரி பிரதர், மறந்துட்டேன். போன் பண்ணு. என்ன அந்த ஆளு? அப்பா, என்னங்க, தூங்கலையா? வயிறு வலி தாங்க முடியலடி. அந்த சனியனை குடிச்சிங்களா? அதெல்லாம் இல்ல, பால் பாயசம் தானே குடிச்சேன். பால் பாயாசமா? எங்க? ஏ லூசு, சமையல் விஷயத்துல கோயிலுக்குள்ள இருந்தனே, அது நான் தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இத கெட்ட போட்டு நான் வந்தேன். நீ என்னடா பெருமாள் அடிப்பன்னு சொல்ற? நான் எவ்வளவு ஃபீல் ஆயிட்டேன் தெரியுமா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்ப என்ன பத்தி கேனத்தனமா சிரிச்சது நீங்க தானா? ஆமா, அதே கேன பையன் நான் தான். ஐயோ, வலி தாங்க முடியலையே.
சரி சரி இப்ப என்ன பண்ண? என்ன ஆச்சு? யார் அவங்க? உங்களை எதுக்கு அடிக்க வரணும்? அவங்க முகத்தெல்லாம் பாருங்க. இவங்க எல்லாரையும் பார்த்தா உண்மையான சாமியார் மாதிரி இருக்கா? எல்லாம் ஏதோ கெட்டப் மாதிரி இருக்கு. ஆமா துளசி, நானும் அப்படித்தான் நினைச்சேன். சரி, அவங்க எதுக்கு உங்களை அடிக்க வந்தாங்க? இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டு அடிச்சாங்க. உண்மையா கோயில திறந்ததுதான் காரணமா இருக்குமா? அவனுங்க அதான் சொன்னாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சிவா. சரி, நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? உங்களை வெளியே வர வேண்டாம் நான் சொன்னேன்ல. ஆமா, பட் சாரி துளசி, அக்காக்கு வயிற்று வலினாங்க. அதான் நான் தான் உங்களை எதுக்காகவும் கோயிலை விட்டு நைட் டைம்ல வெளியே போக கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி, வாங்க வாங்க முதல்ல. இல்ல, என்ன? நான் மெடிக்கல் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். அதான் அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல. இனிமே போனவங்க திரும்பி கண்டிப்பா வரமாட்டாங்க. சரி, வாங்க போலாம் சீக்கிரம். வா. நான் வரலன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை வந்தீங்க. தேங்க்ஸ்.